கைஸ் வெல்கம் பேக் டு த 21th எபிசோட் ஆஃப் ரன்னிங். நேற்று ஒர்க் லோட் அதிகமாக இருந்ததுனால வீடியோ போடலை. நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு டேயில் நம்ம எவ்வளோ ஓடணுங்கிறத பார்க்கும். இன்னைக்கு வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ரெகுலராக ஓடுற கிரவுண்டுக்கு நம்ம மார்னிங்கே ரீச் ஆகிட்டோம். இதுவரை நம்ம கண்டினியூஸாக 20 டேஸ் ரன்னிங் ஓடி இருக்கோம். 20 டேஸில் நம்ம 63 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங் 10 டேஸ் தான் இருக்குது. சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது நோஸில் ப்ரீத் இன் பண்ணணுமா மவுத்தில் ப்ரீத் இன் பண்ணணுமான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஈஸியான பேஸில் ரன் பண்ணீங்கன்னா ஜாக்கிங் பண்ணீங்கன்னா நோஸில் மட்டும் ப்ரீத் இன் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா இதுதான் நம்ம ரன்னிங்கை கண்ட்ரோலாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கும். ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரிண்ட் ரன் ஓடும்போது தான் நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும். நோஸ்லையும் மவுத்துலையும் ப்ரீத் இன் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அந்த டைமில் நோஸில் மட்டும் தான் ப்ரீத் இன் பண்ணுவேன், மவுத்தில் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பாடி சீக்கிரமாக டயர்ட் ஆயிரும். அதனால நோஸில் மட்டும் தான் ப்ரீத் இன் பண்ணணும், மவுத்தில் மட்டும் தான் ப்ரீத் இன் பண்ணணும்னு எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இல்லை. நோஸ் ப்ளஸ் மவுத் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவேன். அட் த எண்ட் என்னோட பாடியை எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுங்க பொறுத்து தான் நம்ம ரன்னிங் இருக்குது. இன்னைக்கு ரன்னிங் நம்ம 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 21 டேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம இதுவரை 65 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்கோம். இன்னும் 9 டேஸ் தான் நம்ம சேலஞ்ச் இருக்குது. ரன்னிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக மாதுளை ஜூஸ் குடித்தேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சு வீட்டில் சாப்பிட்டேன். மார்னிங்கே வள்ளியூர் வர ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வந்தேன். வரும்போது நம்ம ஆஃபீஸ்க்கு லேட் ஆனாலும் காரில் வைப் பண்ணிட்டே வந்தோம். இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் கோடு. 9:30க்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். சாப்பிடும்போது தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்ம டீம்மேட்டோட உட்காந்து தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். நம்ம ப்ரோ கேமரா கண்டாலே வெக்கப்படுறாரு, அதனால் பேச மாட்டேன்ட்டாரு. புளிக்குழம்பு முட்டை சாப்பாடு வச்சுருக்கீங்க. தக்காளி சாதமா? தக்காளி சாதத்துக்கு சைடிஷு ஊறுகாய். இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கே 6:45 ஆகிட்டு. நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, ஜிம் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க, ஆனால் ஏன் டயட் இருக்க மாட்டேங்கன்னு. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதனால ஒரு நாள் ஏமாத்தினா தப்பு இல்லை. இன்றைக்கி நைட் டின்னராக நம்ம சிக்கன் பீஸா சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ வரும். எல்லோரும் மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.